ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா என்று இருந்தபோது சட்டசபையில் எந்திரிச்சு நின்று அவ்வளோ பெரிய சத்தம் போட்டது வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயம். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சினிமாவிலேருந்து வந்து அந்த இடத்துல வந்து உயரத்தை தொட்டவர். நான் வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. திரு கார்த்திக் இருக்கிறாரு, திரு சரத்குமார் இருக்கிறாரு, திரு டி ராஜேந்தர் இருக்கிறாரு. நிறைய நல்ல மனிதர்கள் எனக்குலாம் நல்ல தெரியும், நல்ல தனிப்பட்ட பிறகு ரொம்ப பழகும். ஆனால் அது காலம் அவர்களுக்கு அந்த இடத்துல கை கொடுக்கல. அவர்களுடைய ராஜேந்திரமா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி, சிரஞ்சீவி அவர்கள் வந்து தோற்று போன இடம், விஜயசாந்தி தோற்று போன இடம், அவங்களாம் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் திருப்பி போய் இன்னொரு கட்சி போய் சேர்ந்துட்டு பேசாமல் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து கிராஜுவல் க்ரோத் 2006, 2009, 2011 ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தார். அவர் வந்து கூட்டணி அமைச்ச போதே, ஏடிஎம்கே கூட்டணி அமைச்ச போதே ஏன்ட்ட தனிப்பட்ட வார்த்தை சொன்னால் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லா பெரிய மனுஷனும் சொல்கிறாங்க நம்ம இருப்போம், நமக்கு வந்து திமுக வீழ்த்தணும், அது பிரதான நோக்கம், அதனால நம்ம சேர்ந்துருப்போம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னார். அதுதான் நடந்துச்சு. அது என்னன்னா அது பொருந்தாதுன்னு அவர் தெரியும். என்னுடைய நேச்சருக்கு இது ஒத்து வராது, அவ்வளோதான். அவர் சொன்ன வந்து அவங்க கெட்டவங்க, நான் நல்லவன், அந்த பிசினஸ் நம்ம கேரக்டருக்கு அது ஒத்து வராது. ஆனால் அதே தான் அந்த பக்கம் தமிழக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே தான். அவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லேடி. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச பேர் அவர் அயன் லேடி. அவங்க வந்து சமரசத்துக்குலாம் போகக்கூடியவங்க. ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு சிம்மமாக இருந்தாங்கன்னா அதுக்கு இணையாக இவர் இருந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து தன்னை இடத்த விட்டு கொடுக்கல. அந்த அம்மா அவங்களுடைய உயரத்தில் எப்பயுமே இருந்தாங்க. அவங்க வந்து கண்ணுடன் நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதை பற்றி நான் தனியாக பக்கமாக பேசுவேன்.